இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள் உண்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, போராட்டங்களை அனுமதிக்கிற கர்த்தர் அதே போராட்டங்களோடு கூட கண்ணீரோடு விட்டு விடுகிறவர் அல்ல. வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:17, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆம், நீதிமான்கள் கூப்பிடும்போது அவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் அதிகமாக வரும் பொழுது, ஒருவேளை உலக பிரகாரமாய் மனிதர்கள் நினைப்பார்கள், இவர்கள் செய்த பாவத்தினால் அக்கிரமத்தினால். யோபுவை குறித்து அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் அப்படித்தான் சொன்னார்கள், நீ செய்த பாவத்தின் நிமித்தம் வந்த தண்டனை என்று. ஆனால் யோபுவோ தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நின்றான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம், ஈசாக்குடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம், யாக்கோபினுடைய பின்பகுதியில் உள்ள வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் அநேக பாடுகளின் பாதையிலே கடந்து சென்றார்கள். காரணம், ஆண்டவருக்கு முன்பதாக அவர்கள் உத்தமமாய் நடந்தார்கள். வசனம் சொல்கிறது, அதே நீதிமொழிகள் சங்கீதம் 34:15, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். நீதிமான்களுடைய பாடுகளில் அவர்களை தூக்கி விடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக நாம் வாழும் பொழுது நாம் சில பாடுகளின் பாதைகளிலே கடந்து செல்லலாம். சங்கீதம் 32:10 சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை, அவனுடைய பாடுகளிலே அவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவனுடைய உபத்திரவங்களிலே கர்த்தர் அவனை மீட்டு விடுவிக்கிற கர்த்தர். ஆகவே இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக வாழ்வதின் நிமித்தம் சில பாடுகளின், நெருக்கத்தின், கண்ணீரின் பாதைகளிலே நீங்கள் கடந்து செல்லலாம். ஆனால் உங்கள் உத்தமத்தை விட்டு விடாதீர்கள். தேவனுக்காக வாழ்கிற உங்கள் வாழ்க்கையை விட்டு விடாதீர்கள். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி சங்கீதம் 27:14 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு காத்திருங்கள். உங்கள் உபத்திரவங்களிலும் உங்கள் நெருக்கங்களிலும் கர்த்தரை விட்டு விடாதீர்கள். இதோ, தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்று சொல்லி நம்மை சொல்லாதபடி, நாம் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பியிருக்கிறேன் என்று தாவீது சொல்கிறார். நாம் எதை நம்பியிருக்கிறோம்? கர்த்தரையா அல்லது உலக பிரகாரமாய் நம்முடைய செல்வ செழிப்பைகளையா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதபடி தேவன் மேல் நம்பிக்கையாயிருப்போம். பாடுகளில் யோபுவை போல நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும், அவரிடத்திலிருந்து தான் நமக்கு வரும். கொடுமையை நம்பாதீர்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதீர்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள்.
தேவன் அவனவன் செய்கைக்கு தக்க பலனளிக்கிறவர் என்றெல்லாம் சங்கீதம் 62 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம் நம்பிக்கையை விட்டுவிட வேண்டாம். ஆண்டவருக்காக வாழ்வோம் என்றால், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் என்றால், நம் நம்பிக்கையை விட்டுவிட வேண்டாம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் உம்மில் உறுதியாயிருக்க, நீர் காண்பிக்கிற பாதையில் நம்பிக்கையோடு ஓட உம்முடைய கிருபையால் எங்களை பலப்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.